ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, டேட்டா எப்படி டில்ட் ஆகுது. அதாவது ஸ்க்யூனஸ்னா என்னன்னு பார்த்தோம். பட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இருக்கு. டேட்டா எவ்வளோ தூரம் பீக் ஆகும்? அல்லது எவ்வளோ தூரம் ஃப்ளாட் ஆகும்? இத பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் தான் குர்டோசிஸ். குர்டோசிஸ் அப்படின்னா என்ன? டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஷார்ப்பா இருக்குது? இல்ல எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு? இல்ல எவ்வளோ ஃப்ளாட்டா இருக்கு? அத பத்தி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கான்செப்ட் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல குர்டோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஸ்பெஷலா இது எதுக்காக யூஸ் பண்ணா, ஒரு ரிஸ்க் அனாலிசிஸ்ல, ஃபினான்ஸ் இல்ல ரியல் டைம் டேட்டாவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம குர்டோசிஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோல நம்ம குர்டோசிஸ்னா என்ன? அதோட டைப்ஸ்னா என்ன? அதுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு? அதே மாரி அத எப்படி இன்டரப்ட் பண்ணணும்? இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளா நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஷேப் ஆஃப் டேட்டா. டைப் ஆஃப் டேட்டால ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஸ்க்யூனஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குர்டோசிஸ்னா என்ன? வாட் இஸ் குர்டோசிஸ்? குர்டோசிஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். குர்டோசிஸ் அப்படிங்க என்ன சொல்றாங்கன்னா, 4த் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மொமெண்ட். 4த் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மொமெண்ட் அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன? செகண்ட் என்ன? தேர்ட் என்ன? பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மீன் கண்டுபிடிக்கும்போது, ஜஸ்ட் மீன் மட்டும் தான் கண்டுபிடிப்போம். பவர்ல எதுவுமே இருக்காது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடி வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம். வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர்ட்ல இருக்கும். ஏன்னா ஒரு வேல்யூக்கு வந்து நம்ம ஸ்கொயர் எடுத்து தான் அந்த ஸ்கொயருக்கு தான் வந்துட்டு நம்ம ரூட் எடுப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்யூனஸ். ஸ்க்யூனஸ்ல பார்த்தீங்கன்னா பவர் வந்து பவர் 3ல இருக்கு. குர்டோசிஸ் அப்படின்னு போகும்போது இது வந்து 4த் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதுலேருந்து என்னன்னா, இது குர்டோசிஸ் அப்படிங்க என்ன பண்றோம், நம்மளோட டெயில் வந்துட்டு எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு. இந்த டெயில்ஸ்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ அவுட்லேஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த டெயில்ஸ்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது தான். அதே மாரி நம்ம நம்மளோட டேட்டா வந்து எந்த அளவுக்கு பீக் ஷார்ப்னஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எந்த அளவுக்கு பீக்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறது தான். குட்ரோஸ் ஃபார்முலா வந்து இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் பவர் 4 டிவைடட் பை சிக்மா 4. இது வந்து பாப்புலேஷனோடது. எக்ஸ்ங்கிறது டேட்டா பாயிண்ட், மியூங்கிறது மியூங்கிறது மீன், அதுக்கப்புறம் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4 டைம்ஸ். இங்க வந்து என்ன பவர் வந்து 4ல எடுக்கணும். குர்டோசிஸ் அப்படிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல 4த் மொமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3 மொமெண்ட் ஸ்க்யூனஸ். அதே மாரி 3 டைப்ஸ் ஆஃப் குர்டோசிஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாரி எக்ஸஸ் குர்டோசிஸ். எக்ஸஸ் குர்டோசிஸ் வந்து 0. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எக்ஸஸ் குர்டோசிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. அதே நார்மலா குர்டோசிஸ் கால்குலேட் வந்து வேல்யூ வந்து 3 வரும். அதே மாரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து 3 இத வந்து ரிமூவ் பண்ணும்போது, ஃபிஷர் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது, அங்க வந்து வேல்யூ வந்துட்டு ஒரு 0 வரும். நம்மளோட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்துட்டு குர்டோசிஸும் இருக்காது. அதே மாரி ஸ்க்யூனஸும் இருக்காது. நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாரி தான். வாட் இஸ் குர்டோசிஸ் அப்படிங்கும்போது, குர்டோசிஸ் அப்படிங்கிறது 4த் டெயில் வெயிட் வந்து பீக் அண்ட் ஷேப். அத கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் த டேட்டா. மீன யூஸ் பண்ணி நம்ம சென்டர் ஆஃப் த டேட்டா கண்டுபிடிப்போம். செகண்ட் வந்து வேரியன்ஸ். வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட். எந்த அளவுக்கு வந்து நம்ம டேட்டா வந்து டேட்டா பாயிண்ட் இருக்கு. சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டேட்டா பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதே மாரி ஸ்க்யூனஸ் ஆர் இது சொல்லும்போது, வந்து எந்த மாரி ஒரு ஷேப்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாரி மூவ் ஆகுதா? இல்ல எப்படி போகுது அப்படின்னு சொல்லி, ஒன் சைடா போகுதா டேட்டா? அத கண்டுபிடிக்கிறது. குர்டோசிஸ் அப்படிங்கிறது இந்த டெயில்ஸ்ல வந்துட்டு எவ்வளோ இருக்கு? அதே மாரி இதோட ஷேப் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து இப்படி இருக்கா? இல்ல இது வந்து ஃப்ளாட் டெயிலா இருக்கா? இந்த மாரி நம்ம பிரெடிக்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து குர்டோசிஸ் யூஸ் பண்ணுவோம். குர்டோசிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா, ஹவ் எக்ஸ்ட்ரீம் அவுட்லயர்ஸ் ஆர் கம்பேர்ட் டூ த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இங்க வந்து 0. குர்டோசிஸும் 0 தான். ஸ்க்யூனஸும் 0 தான். அதனால இப்ப ஹை ஹை குர்டோசிஸ் இருக்கு அப்டின்னா, அங்க வந்து மோஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அப்டின்னா, அது வந்து நம்ம அவுட்லயர்ஸ் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்ங்கிறது அவுட்லயர்ஸ் சொல்லுவோம். இந்த டெர்ம் குர்டோசிஸ் அப்டிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு கிரீக் ஆர்ஜின் டெர்ம். இந்த கிரீக் ஆர்ஜின் டெர்ம் என்னன்னா வந்துட்டு, கர்வ் வந்து எந்த அளவுக்கு பல்ஜ் ஆயிருக்கு. இந்த கர்வ் வந்து எந்த மாரி பல்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் குர்டோஸ் அப்படிங்கிற ஒரு டெர்மே. வந்து ஃபார்முலைஸ் பண்ண வந்து கார்ல் பியர்சன் இன் 1905ல வந்து அவங்க பண்ணாங்க. அதே மாரி நம்ம வந்துட்டு பைத்தான்ல ஆர் இது யூஸ் பண்ணி டேட்டா செட்டோட குர்டோசிஸ் கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்மளால வந்துட்டு அந்த டேட்டாவோட ஷேப் தெரியும். ஏன்னா ஒரு டேட்டா செட்டோட ஷேப் தெரிஞ்சா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கா? இல்ல
இல்ல வந்துட்டு எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கா? எந்த மாரி டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கு? அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாரி நம்மளால வந்துட்டு ஃபார்முலாஸ அப்ளை பண்ணி, நம்மளால வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப ரொம்ப குர்டோசிஸ் அப்படிங்கிறது ஒரு 4த் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர். இது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஸோ குர்டோசிஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாஸ் தான். ஸோ n பை n பிளஸ் 1 மைனஸ் சம்மேஷன் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பார் த ஹோல் பவர் 4. ஸோ ப்ரீவியஸா நம்ம பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, ஹோல் பவர் கியூப் பார்த்திருப்போம். இங்க வந்து பவர் டூ த 4 போடுறோம். ஸோ n மைனஸ் 1, n மைனஸ் 2 n மைனஸ் 3. ஸோ n அப்படிங்கிறது என்ன? என்னங்கிறது வந்து சாம்பிள் சைஸ். ஸோ n அப்படின்னு பார்க்கும்போது n வந்து சாம்பிள் சைஸ். அதே மாரி xi. ஸோ இந்த xi இது வந்து ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்ஸையுமே மார்க் பண்றது தான் xi. அதுக்கு அடுத்து x பார்ங்கிறது சாம்பிள் மீன். அதே மாரி Sங்கிறது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ பவர் 4 இதான் வந்து 4த் சென்ட்ரல் மொமென்ட். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுல 4த் சென்ட்ரல் மொமென்ட் வந்து இதுதான். ஸோ இதுவரை கண்டுபிடிச்சா நம்மளால வந்து ஒரு கிளியரான ஒரு ஒரு டேட்டாவ பத்தி ஒரு கிளியர் பிக்சர அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாரி இந்த ஃபார்முலால ஃபிஷர்ஸ் கரெக்ஷன் இருக்கு. இந்த ஃபார்முலாவோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இது இந்த ஃபார்முலாவ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, Kவோட வேல்யூ வந்து நார்மல்னா 3யா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலுக்கு வந்து Kவோட வேல்யூ வந்து 3யா இருக்கலாம். ஸோ அதுவே வந்துட்டு ஹெவி டெயில்ஸா இருக்கு அப்படின்னா, Kவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஹெவி டெயில்ஸ். ஹெவி டெயில்ஸ் இருக்கும். அதே மாரி Kவோட வேல்யூ லெஸ் தென் 3யா இருக்கு அப்படின்னா, அங்க வந்து லைட் டெயில்ஸ். ஸோ அங்க லைட் டெயில்ஸ். ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா படி உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். இது வந்து பியர்சன் சாம்பிள் குர்டோசிஸ். அதே வந்துட்டு ஃபிஷர்ஸ் கரெக்ஷன் சொல்லி ஒரு ஃபார்மேட் பண்றாங்க. ஸோ ஃபிஷர்ஸ் கரெக்ஷன் படி என்னன்னா, இந்த வேல்யூ நம்ம வந்து 0 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வரணும். அப்படிங்கிறதுனால குர்டோசிஸ் -3 இன்டூ n - 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n - 2 இன்டூ n - 3. ஸோ இந்த குர்டோசிஸோட இந்த ஃபார்முலாவ எடுத்து இது கூட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, இதோட வேல்யூ என்ன வரும்னா, இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா வேல்யூ வந்து 0. அதே ஹெவி டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் 0 வரும். அதே லைட் டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் 0 வரும். இதுதான் வந்துட்டு இது பியர்சனோடது. இது வந்து ஃபிஷர்ஸ் கரெக்ஷன். இந்த ஃபிஷர்ஸ் கரெக்ஷன்ல இந்த பியர்சனோட இந்த குர்டோசிஸ் ஃபார்முலாவ எடுத்து இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது மட்டுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் குர்டோசிஸ் இருக்கு. ஸோ என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லெப்டோகுர்டிக் இருக்கு. ஸோ லெப்டோகுர்டிக் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து எக்ஸஸா இருக்கும். ஸோ நல்லா இந்த இந்த சார்ட் பிளாட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இதோட ஷார்ப்பான பீக்ஸ். பீக் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதே மாரி ஃபிளாட் டெயில்ஸ். டெயில்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்கு அப்படின்னு போகும்போது, இது வந்து நம்ம லெப்டோகுர்டிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து கேவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். அதுவே மீசோகுர்டிக் அப்படின்னு போகும்போது, கேவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டூ 0. ஸோ கேவோட வேல்யூ வந்து எங்கெல்லாம் ஈக்குவல் டூ 0 இருக்கோ, அதாவது மீசோகுர்டிக் அப்படிங்கிறது அட்மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன தான் அதே வச்சு ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். இந்த கேவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டூ 0 இருக்கு அப்படின்னா, அது வந்து மீசோகுர்டிக். அதே கேவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0 இருக்கு. இந்த டெயில்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா போய்க்கிட்டே இருக்கு. அப்படின்னு போகும்போது, அத என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டிகுர்டிக் சொல்லுவோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, லெப்டோகுர்டிக் அப்படின்னு சொல்லும்போது, லெப்டோகுர்டிக்ல வந்துட்டு ஷார்ப்பான ஷார்ப்பான சென்டர் பீக் இருக்கும். சப்போஸ் இப்ப நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து கொஸ்டின் வந்து இந்த மாரி வரலாம். குர்டோசிஸ்ல லெப்டோகுர்டிக் அப்படிங்கிறதோட வந்துட்டு ஷேப் வந்து எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்கும்போது, ஸோ பார்த்தீங்கன்னா, சென்டர் வந்து பீக் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதே மாரி ஹெவியான டெயில்ஸ் வந்து போய்க்கிட்டே இருக்கும். அது மாரி எக்ஸ்ட்ரீம் அவுட்லேயர்ஸ். ஏன்னா லெப்டோகுர்டிக்ல மேக்ஸிமம் அவுட்லேயர்ஸ் இருக்கறதுக்கான அதிகபட்ச சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாரி இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பினான்சியல் ரிட்டர்ன்ஸ் அந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு லெப்டோகுர்டிக் வருது. ஏன்னா பினான்சியல் டேட்டா வந்துட்டு ஒரு பக்கம் இன்கிரீஸ் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அங்க வந்து அதிகமா இருக்கும். ஸோ மீசோகுர்டிக் அப்படின்னு சொல்றது, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பெல் கர்வ் தான். நம்ம சொல்ற அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பெல் கர்வ்ன்னு சொல்லப்போறோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் பெல் கர்வ் தான். ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் தான். எல்லா குர்டோசிஸ்மே இதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அது லெப்டோகுர்டிக். இத விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து பிளாட்டிகுர்டிக்.
ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஸோ அதே சமயம் பிளாட்டி குட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ளாட்டான பீக் வரும். ஸோ நம்மளோட பீக் வந்து இந்த மாரி வந்து ஃப்ளாட்டா போய்க்கிட்டே இருக்கு. இந்த இமேஜ் பார்க்கும்போது. ஃப்ளாட் பீக்கா இருக்கும். அதே மாரி டெயில்ஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். இங்க வந்துட்டு ரொம்ப அவுட்லேஸ்க்கு சான்ஸ் இல்ல. பட் ஆனா ஃப்ளாட்டா இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம வந்து பிளாட்டி குட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ 3 இருக்கு. ஒண்ணு வந்து லெப்டோ, மீசோ, பிளாட்டி. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் குர்டோசிஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து நம்ம எங்கெல்லாம் வந்துட்டு டேட்டா சயன்ஸ்ல மெயினா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, டேட்டா சயன்ஸ் வந்து ரிஸ்க் டிடெக்ஷன். ஸோ எங்கெல்லாம் வந்து இப்போ ரிஸ்க் இருக்கு. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் இங்கெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் டிடெக்ஷன் இருக்கும். ஸோ ஹை குர்டோசிஸா இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப டெயில்ஸ் மோர் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இருக்கும். ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அந்த பாயிண்ட்ல வந்து இது வந்து வரும். ஸோ அதே இப்ப இந்த மாடல் வேலிடேஷன். ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த மாடல் வேலிடேஷன் போது அது வந்து நார்மாலிட்டி, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன ஃபாலோ பண்ணுது. சில மாடல்ஸ் இருக்கு. ஸோ லீனியர் ரெக்ரெஷன் இருக்கு. அப்புறம் பிசிஏ இருக்கு, எல்டிஏ இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசம்ப்ஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன ஃபாலோ பண்ணுது. அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ப்ஷன் எடுக்குறாங்க அப்படின்னு போகும்போது, அந்த இடத்துல வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஸோ வந்து ஏன்னா வந்து இப்போ இந்த டேட்டா வந்து ரொம்ப டெயில்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்குன்னா, இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் கரெக்ட்டா. அதனால ஃபீச்சர் இன்ஜினியரிங்லாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இது வந்து பாராமெட்ரிக்கா இல்ல நான் பாராமெட்ரிக்கா. ஸோ பாராமீட்டர்ஸ் வந்து ஒரு அளவா இருக்கா? இல்ல பாராமீட்டர்ஸ் இன்கிரீஸே ஆயிட்டு இருக்குமா? ஸோ அத பார்க்கும்போது நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட் பண்ற இடத்துலயுமே இத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி இடத்துலலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அதே சமயம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து லெப்டோகிரிட்டிக் வரும். ஸோ எதனால லெப்டோகிரிட்டிக் வருதுன்னா, இங்க வந்துட்டு ஃப்ளாட்டான டெயில்ஸ் இருக்கும். அதே மாரி வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒரு இடத்துல பல்ஜா இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கனால ஃபினான்ஸ் வந்து லெஃப்ட் வரும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பவுண்டடா இருக்கும். ஸோ அந்த மாரி இடத்துல வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்டின்னா, அங்க வந்து பிளாஸ்டிக் குட்டிக் சான்சஸ் வரதுக்கு அதிகமா இருக்கு. அதே மாரி மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ போகும்போது, இங்க வந்து நான் நார்மாலிட்டி. ஏன்னா வந்து இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன ஃபாலோ பண்ணல அப்டின்னு போகும்போது, அங்க வந்துட்டு அந்த ஒரு மாடல் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அங்க வந்து இது வந்து ரொம்ப தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர்லயுமே இது யூஸ் பண்ணுவோம். ஸோ ரேர் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். அந்த எக்ஸ்ட்ரீமான வேல்யூஸ டிடெக்ட் பண்றதுக்காக ஹெல்த் கேர்லயுமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ நம்ம டேட்டா வந்துட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. நம்ம டேட்டா வந்து இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்பரா ஸ்ப்ளிட்டா இருக்கும். ஸோ இதான் நார்மல் வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சாம்பிள் சைஸ் வந்து நான் இன்கிரீஸ் பண்ண பார்க்கும்போது தெரியும். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எந்த மாரிலாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி. அதே மாரி பின்ஸ். ஸோ ஏன்னா இந்த பிளாட் வந்து ஹிஸ்டோகிராம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹிஸ்டோகிராம் எப்படி கிரியேட் பண்றது? ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி கிரியேட் பண்றது? ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிளோட ஒரு விசுவலைசேஷன் தான் ஹிஸ்டோகிராம். ஸோ எந்த மாரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ சாம்பிள் சைஸ்னா என்ன? ஸோ பின்ஸ் வந்துட்டு இது வந்து நம்ம இந்த ஒரு பின். ஸோ இது வந்து ஒரு பின். ஸோ ஒரு இது வந்து ஒரு பின். ஸோ இந்த பின் இன்கிரீஸ் பண்ண எந்த மாரி வந்து உங்க ஹிஸ்டோகிராம் வந்து ஒர்க் ஆகுது? ஸோ, இது வந்து பார்க்கும்போது, ஸோ மெயினா இந்த இது வந்து ரொம்ப தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீசோக்ரிட்டிக் 0.07. ஸோ குர்டோசிஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, 2.958 வந்து ரா குர்டோசிஸ். அதே மாரி எக்ஸஸ் வந்து 0.04. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 0.0. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த அவுட்புட் வரும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு போகும்போது இந்த மாரி அவுட்புட் வரும். இதே இப்ப ஸ்டூடண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன் போறோம் அப்படின்னா, ஸோ இந்த டி டிஸ்ட்ரிபியூஷன்ல ரொம்ப ரொம்ப இந்த டெயில் வந்து ஏன்னா டி டிஸ்ட்ரிபியூஷன பொறுத்தவரைக்கும் எங்கெல்லாம் வேல்யூஸ் வந்து லெஸ் தென் 30 இருக்கோ அங்க எடுக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீக் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஸோ பார்க்கும்போது ஃபிளாட் வந்து டெயில்ஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கு. அதே சமயம் வந்து பீக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து லெப்டோகுர்டிக் பேஸ் பண்ணி தான் இதோட அவுட்புட் வரும். ஸோ, இப்ப நம்ம லேப்லாஸ் இருக்கு அப்டின்னா, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ 2 பக்கமே யூனிஃபார்மா இருக்கு. ஸோ அப்போ வந்து யூனிஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது, நமக்கு 2 பக்கமே ப்ராப்பரா அந்த டெயில்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ளாட் டெயில்ஸா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃப்ளாட்டி குட்டிக்கும். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா சயன்ஸ்ல வந்துட்டு எப்படி ஒரு டேட்டாவோட ஷேப் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும்,
அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் நம்ம டேட்டாவ வந்து நெக்ஸ்ட் நம்ம Z ஸ்கோர் பார்ப்போம். ஸோ ஒன்னொன்னா பார்க்கும்போது இதோட கிளாரிட்டி வந்து கிடைச்சிரும். இந்த டேட்டா வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஃபாலோ பண்ணுது. அப்படின்னு போகும்போது அதுக்கேத்த மாரி நம்மளால ஸ்டாட்டிஸ்டிக்கலா அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா வந்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க் யூ.